கும்பராசி நேயர்களுக்கு 5க்கும் 8க்கான அதிபதி புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் குரு பெயர்ச்சியில் கடகராசியில் போய் குரு பகவானோட சேர்ந்து இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் பார்வையாக யாரை பார்க்குறாரு? மகர ராசியை பார்க்குறாரு. அந்த மகர ராசி உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம்? 12வது இடம். அப்படி பார்க்கும்போது முதல்ல என்ன மாதிரியான ஒரு பொதுவான ஒரு ராசியில் இந்த கிரகங்கள் இந்த மாதத்துக்கு என்ன சொல்லுதோ அதைத்தானே நம்ம சொல்ல முடியும். அந்த பாவகம் என்ன பாவகமாக இருக்குது, அவர் என்ன பார்வையாக பார்க்குறாரு, அவர் எந்த வீட்டிலேருந்து என்ன மாதிரியான பார்வையாக பார்க்குறாருன்னு அதற்கு உண்டான பலன் தான் நம்ம சொல்ல முடியும். அதுதான் இது. நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்க போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைய ஒரு வருமானத்தை தரப்போகுது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு நிறைய வெளிநாடுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் நல்லா முன்னேறணும்னு ஒரு ஆசை. சிலருக்குலாம் நான் வெளிநாட்டில் ஏதாவது இருக்கேனாலும் அங்கேயே ஒரு தொழில் பண்ணணும், அங்கேயே ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரொம்பவே இருக்குது. ஆனால் அதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும், நிலையான பண வரவாக இருக்கும். என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். புதன் பெயர்ச்சி, அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 28 நாட்கள் புதன் பெயர்ச்சி நடக்கும். இந்த 28 நாட்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு இந்த புதன் பகவான் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி மிதுன ராசியிலேருந்து புதன் பகவான் கடகராசிக்கு வராரு. ஆல்ரெடி கடகத்தில் யார் இருக்காருன்னா குரு பகவான் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இயற்கை சுபர், சரிங்களா? அப்படிப்பட்ட இயற்கை சுபரோட யார் சேர்றாங்கன்னா நம்ம புதன் பகவான் சேர்றாங்க. அப்படி சேரும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்குறாங்க? இவருடைய பார்வை பார்த்திங்கன்னா ஒரு பார்வை தான் நம்ம புதனுக்கு, 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்படி இவர் கடகராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக நம்ம மகர ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறுபடும். அவங்களுடைய கஷ்டங்களுக்கும் அவங்களுடைய கவலைகளுக்கும் உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக புதன் பெயர்ச்சியில் பொது பலன்கள்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? புதன் யாருக்கு, அதாவது இந்த ரொம்ப கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று தகவல் தொடர்பு சாதனங்கள், இன்னொன்று மொபைல் சம்மந்தப்பட்ட வேலை, சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான நிறைய வேலைகளுக்கு தான் நம்ம புதன் பகவான் காரகர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி புதன் பெயர்ச்சி நடக்கும்போது இந்த காலகட்டம், இந்த 28 நாட்களும் ஒரு நல்ல தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும், புதிய நிறைய ஒரு முடிவுகள் ஏற்படுறதுக்கும், நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்க போகிறாரு. இவர் பொது காரணங்கள் மட்டுமல்லாது ஒவ்வொரு ராசிக்கும் சில குறிப்பிட்ட காரணங்களையும் ஏற்படுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு, அதாவது டெலிஃபோன் மூலமாக, ஃபோன் மூலமாக அவங்களுக்கு சேரப்போகுது. அந்த அழைப்பு யார், அந்த அழைப்பு என்ன விஷயமா வரப்போகுது அப்படிங்கிறத வச்சும் நம்ம தொடர்ச்சியாக இந்த 12 ராசிகளுக்கும் பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த புதன் பயிற்சியில் என்ன பொது பரிகாரம் 12 ராசிகளுக்கும் வரப்போகிற முக்கியமான அந்த கால்ஸ் பற்றி சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நம்மளுக்கு சில பாதிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பாதிப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் சரியாக மாட்டேங்கி, இது மட்டும் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இதில் எனக்கு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில வழிபாடுகளும் வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்கிறது. இந்த வாழ்வியல் பரிகாரம் ஒரே மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் என்ன, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி, இதுதான் இந்த வாழ்வியல் பரிகாரத்திலே முக்கியமான ஒரு விஷயம். இது பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கர்மா குறையும். நம்ம ஏற்கனவே மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, வக்ரகதியோடு இருக்கிறாரு.
அப்படி இருக்கும்போது சில ராசிகளுக்கு ஏழரை சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. அந்த பாதிப்பு வந்து எந்த வகையிலையும் நம்மளை பாதிக்காத, ஏன்னா இயற்கை சுபர் குரு பகவானுடைய சேர்ந்து புதன் பகவான் இருக்கார். அப்படி இருக்கும்போதும் சில சில விஷயங்கள்ல எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அந்த பாதிப்புகளை எதுவும் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் இல்லையா? அதற்கும் உண்டான வாழ்வியல் பரிகாரம் வழிபாடு முறைகளையும் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம். கும்பராசி நேயர்களுக்கு 5க்கும் 8க்கான அதிபதி புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் குரு பெயர்ச்சியில் கடகராசியில் போய் குரு பகவானோட சேர்ந்து இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் பார்வையாக யாரை பார்க்குறாரு? மகர ராசியை பார்க்குறாரு. அந்த மகர ராசி உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம்? 12வது இடம். அப்படி பார்க்கும்போது முதல்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றம்? நிம்மதியான தூக்கம் வரப்போகுதுப்பா. நம்மளும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா? அது உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. என்ன எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்கிறீங்க, இதுக்கு மாற்றமே இல்லையானா உங்களுடைய பொதுவான ஒரு ராசியில் இந்த கிரகங்கள் இந்த மாதத்துக்கு என்ன சொல்லுதோ அதைத்தானே நம்ம சொல்ல முடியும். அந்த பாவகம் என்ன பாவகமாக இருக்குது, அவர் என்ன பார்வையாக பார்க்குறாரு, அவர் எந்த வீட்டிலேருந்து என்ன மாதிரியான பார்வையாக பார்க்குறாருன்னு அதற்குண்டான பலன் தான் நம்ம சொல்ல முடியும். அதுதான் இது. நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்க போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைய ஒரு வருமானத்தை தரப்போகுதுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு நிறைய வெளிநாடுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் நல்லா முன்னேறணும்னு ஒரு ஆசை. சிலருக்குலாம் நான் வெளிநாட்டில் ஏதாவது இருக்கேனாலும் அங்கேயே ஒரு தொழில் பண்ணணும், அங்கேயே ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரொம்பவே இருக்குது. ஆனால் அதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் இல்லாமல் நிறைய இடத்துல நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போய் இருக்கீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதற்கு உண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி தராங்க புதன் பகவான். உங்களுக்கு யார் மூலமாவது ஒரு உதவி, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் மூலமாக, நீ வாப்பா வெளிநாட்டுக்கு வா, உனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன், வா நீ இந்த ட்ரஸ்ட் மூலமாக படி, உனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன், நீ கம்பெனிக்கு இப்படி அப்ளை பண்ணலப்பா, வாப்பா உன்னுடைய ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு, நீ வாப்பா, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நான் சொல்வது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நிச்சயமாக ஒரு அங்கீகாரத்துடன் கூடிய ஒரு வேலையை நோக்கி நீங்கள் வெளிநாடுக்கு போக போகிறீங்க, ஒரு படிப்பதற்காக நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்கன்னு சொல்லி அனைத்து வித நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம், இல்லற வாழ்க்கையை நல்லறமாக மாறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. பிரிந்திருக்கிறேன், கணவன் மனைவி விட்டு ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருக்கோம், வெளிநாட்டில் இருக்குது, பிள்ளைய பார்க்கணும், பொண்டாட்டியை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது, கணவரை பார்க்கணுன்னு சொல்லி அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம், இராணுவத்தில் இருக்கேன், என்னால் வீட்டுக்கு வர முடியல, ஃபாரினில் வேலை பார்க்குறேங்கும் போது ஒரு ஏக்கம் மனசில் ரொம்ப ஃபேமிலியை மிஸ் பண்ணுவீங்க. இப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்களை திடீர்னு ஒரு லீவு விடுமுறை கிடைக்க போகுது, அதை உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதுவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போ சொத்து சொகலாம் வேணாம்பா, எனக்கு என் குடும்பத்தோடு இருக்கமே, எனக்கு அது போதுங்கிற ஒரு நம்பிக்கை சந்தோஷம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு ஆரோக்கியமானதாக இருக்கும். உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு குழந்தைகள் படிப்பாங்க. எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. குழந்தைகளை நீங்கள் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பாங்க. அதனால் குழந்தைகளால் உங்களுக்கு நற்பெயரும் குழந்தைகளால் ஒரு பெருமையும் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, இந்த டைமில் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கடன் வாங்கி தான் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணுங்கிற எண்ணத்தை தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, அது படிப்புக்காக கடன் வாங்குகிற சூழல் ஏற்படும். அதனால் கூட கொஞ்சம் நம்ம வெளிநாடு போகிறதுக்குனால சூழல் ஏற்படுது. அது முடிஞ்ச அளவு கடன் வாங்காமல் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. அந்த கடன் அடுத்தடுத்து உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு தூண்டுதல் ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். கடன் அடையணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, குலதெய்வ கோயில் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஒரு 21 ரூபா முடிஞ்சு வைங்க, சரிங்களா? 21 ரூபா 51 ரூபா, உங்களால் 11 ரூபா முடிஞ்சது மஞ்சள் துணியில் கட்டி முடிஞ்சு வைங்க. உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும், நிலையான பண வரவாக இருக்கும். என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா,
இந்த கோவில் வாசலில் உள்ளவங்களுக்கு, அதாவது உண்டியலில் போகிற பணத்துக்கு பதிலாக கோவில் வாசலில் உள்ளவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு ஏதாவது ஒரு பணமோ இல்லை ஏதாவது ஒரு சாப்பாடோ ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை வாட்டர் பாட்டில், சரிங்களா, தண்ணீர் தாகம், இதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கடவுள் வழிபாடு கடவுள் ஆசீர்வாதத்தையும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதை பற்றின இது வந்து பொதுவான பரிகாரங்கள் மட்டுமே. இது வந்து பொதுவான ராசிகளுக்கு உண்டான சில விஷயங்கள் தான். இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு என்னுடைய மேச ராசி நான் வந்து இந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்தேன்னு தனிப்பட்ட தேதி பிறந்த தேதியை வச்சு சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சில விஷயங்களை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், அது எப்படி நாங்கள் கீழே உள்ள நம்பருக்கு கொடுத்துறீங்க, நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடலாம், டீட்டெயில்ஸ் கேட்கலாம், எப்படி கரெக்டாக சொல்வீங்க நாங்கள் நம்புவோம் அப்படின்னாலும், நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை ஆலோசனை கேட்கும்போது உங்களுடைய பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த சொல்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதற்கப்புறம் உங்களுடைய என்ன கேள்வினாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதக ஆலோசனை கேட்டுக்கோங்க. வாழ்வில் விளம்புறது. ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.